இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரே நாள்ல மார்க்கெட் பயங்கரமா சரிஞ்சிடுச்சுன்னு ஒரு பக்கம் ஒரே நியூஸ், ஆனா இன்னொரு பக்கம் சில கம்பெனிங்க சத்தமே இல்லாம வளர்ந்துட்டு இருந்திருக்கு. இந்த ரெண்டு வெவ்வேறு கதைகளை பத்தி தான் நாம இப்ப அலச போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. -33%. அக்டோபர்ல இருந்த உச்சத்துல இருந்து பிட்காயின் விழுந்த சரிவு. ஆனா இது வெறும் ஆரம்பம் தாங்க. உண்மையில என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? இந்த சரிவு வெறும் கிரிப்டோல மட்டும் நிக்கல, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. அப்போ ஒரு கேள்வி எழும்போது இல்லையா, எப்படி ரெண்டு மார்க்கெட்டும் ஒரே நேரத்துல இப்படி சரிய முடியும்? வாங்க, இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்னா பார்க்கலாம். நாம பார்க்க போறது சந்தைகள்ல ஏற்பட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பா பத்தி தான். டிஜிட்டல், ட்ரெடிஷனல்னு எல்லா அசெட்ஸும் ஒரே நேரத்துல சரிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, ரெண்டு பக்கமும் ஒரே ரத்த கலரி தான். ஒரு பக்கம் பிட்காயின், எத்தீரியம்னு பெரிய கிரிப்டோ கரன்சிங்க எல்லாம் பயங்கரமா சரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸும் நிஃப்டியும் கூட அதுல பாதாளத்துக்கு போயிருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி செஞ்சிருக்கிறது யதார்த்தமானதா? அப்போ இன்வெஸ்டர்ஸை இப்படி பயமுறுத்துற விஷயம் என்ன? உலக அளவிலையும் நம்ம ஊர்லயும் என்னென்ன அழுத்தங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு நிபுணர், மெட்ரிக்ஸோட CEO எடில் படேல், இது அழகா விளக்குறாரு பாருங்க. அமெரிக்காவோட பொருளாதாரம் ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய இன்வெஸ்டர் 11,000 பிட்காயினை வித்தது மொத்த மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டையும் பாதிச்சிருச்சுன்னு சொல்றாரு. இது ஒரு சரியான சூறாவளி மாதிரி தான். சரி, அப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்னாச்சு? இங்கேயும் கிட்டத்தட்ட அதே கதை தான். ஆனா காரணங்கள் கொஞ்சம் வேற. உலக சந்தைகளிலிருந்து வந்த பலவீனமான சிக்னல்கள், அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைக்கொண்டிருந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல மங்கி போனது, அதுவும் இல்லாம நம்ம ஐடி பங்குகள்ல ஒரு பெரிய விற்பனை அழுத்தம், இப்படி எல்லாமா சேர்ந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த தலைப்பு செய்திகளுக்கு பின்னால ஒரு முழுசா வேறொரு கதை நடந்துட்டு இருந்துச்சு. மார்க்கெட் சரிஞ்சுக்கிட்டு இருந்த அதே நேரத்துல சில கம்பெனிங்க சத்தமே இல்லாம அவங்க சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டு இருந்தாங்க. வாங்க, அந்த மறைக்கப்பட்ட பக்கத்தை பார்ப்போம். உதாரணத்துக்கு க்ரோ கம்பெனியே எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கெட் கொந்தளிப்புக்கு நடுவுலையும் அவங்களோட நிகர லாபம் போன காலாண்டை விட இந்த காலாண்டுல கிட்டத்தட்ட 25% அதிகரிச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு நம்ப முடியாத விஷயம் இல்லையா? அடுத்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அவங்க மேலையும் அனலிஸ்ட்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. எஸ்யூவி, டிராக்டர்னு ரெண்டுலையும் நாங்க தான் மார்க்கெட் லீடர்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. அதோட வர்ற வருஷங்கள்ல 15% வரைக்கும் வருவாய் வளர்ச்சி இருக்குன்னு இலக்கு வச்சிருக்காங்க. இது வெறும் லாபம் வளர்ச்சி பத்தின விஷயம் மட்டும் இல்ல. மார்க்கெட்டோட சத்தத்தை காதலியே வாங்காம சில பெரிய திட்டங்கள், ஒப்பந்தங்கள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இங்க பாருங்க, டிசிஎஸும் டிபிஜியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் முதலீட்டுல ஹைப்பர்வால்ட்னு ஒரு புது AI டேட்டா சென்டர் பிசினஸா ஆரம்பிக்க போறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் ட்ரேடர்ஸ்லாம் பயத்துல பங்குக வித்துட்டு இருக்கும்போது, டிசிஎஸ் மாதிரி கம்பெனிங்க எதிர்காலத்துக்கான முதலீட்டை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கதை இதோட முடியல. JSW எனர்ஜி ரயில்வே உள்கட்டமைப்பை வாங்குறாங்க. ஹுண்டாய் மோட்டார்ஸ் காற்றாலையில முதலீடு பண்றாங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நாக்பூர்ல நில வாங்குறாங்க. இது எல்லாமே பயத்தோட அறிகுறி இல்ல, ரொம்ப தெளிவான ஒரு நீண்டகால திட்டத்தோட அறிகுறிகள். இது ஒரு அருமையான உதாரணம். காஸ்வே கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் குஜராத் பீபாவோ போர்ட்ல 45 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள பங்குகளை வாங்கியிருக்காங்க. இது என்ன சொல்லுது? மார்க்கெட் செறிஞ்சாலும் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எங்க மதிப்பு இருக்கோ அங்க முதலீடு பண்ண தயங்கல. சரி, இந்த ரெண்டு வெவ்வேறு கதைகள்ல இருந்து ஒரு முதலீட்டாளரா நீங்க என்ன கத்துக்கணும்? இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? இதத்தான் மார்க்கெட் டைகாட்டமி, அதாவது சந்தை இருமை நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுமொத்தமா மார்க்கெட் எப்படி போகுதுங்கிற மேக்ரோ பார்வைக்கும் தனிப்பட்ட நிறுவனங்களோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிற மைக்ரோ பார்வைக்கும் மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவான சந்தை மனநிலைக்கும் ஒரு தனிப்பட்ட கம்பெனியோட அடிப்படை வலிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். மார்க்கெட் முழுக்க சிவப்பா இருக்கும்போது உண்மையான கதை எங்க இருக்கு? ஸ்கிரீன்ல மின்னி மறையற அந்த சிவப்பு எண்கள்லையா, இல்ல அந்த சத்தத்துக்கு பின்னால எதிர்காலத்துக்காக அமைதியா போடப்படுற திட்டங்கள்லையா? யோசிச்சு பாருங்க. மறுப்பு: இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.